சென்னை திருமங்கலம் ஜங்ஷன்ல புதுசா ஓபன் பண்ணிருக்கிற இச்சாஸ் ரெஸ்டாரண்ட்க்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போயிருந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவங்களோட ஆர்கானிக் ஸ்டோர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒயிட் டேபிள் சேர்ஸோட ரொம்ப பிரைட்டான லைட்டிங்கோட இருந்தது. செகண்ட் ஃப்ளோர்ல சாஃப்ட் லைட்டிங் கொடுத்து ரொம்பவே பிளசண்டான அட்மாஸ்பியர்ல வச்சிருந்தாங்க. அங்க இருந்த ரவிவர்மா ஓவியங்களை பாக்குறப்பதான் நான் கவனிச்சேன். அதுல இருந்தது எல்லாமே மோனாலிசாவோட முகம். எப்பவும் ஒரே மாதிரியே பார்த்து பழக்கப்பட்ட மோனாலிசா இந்த மாதிரி ரவிவர்மா ஓவியங்கள்ல ரொம்பவே புதுமையா இருந்தா. டின்னர் தாலி ரொம்ப நிறைய ஃபுட் வெரைட்டிஸோட 950 ருபீஸ்க்கு வச்சிருந்தாங்க. நாங்க நிறைய குட்டீஸோட போயிருந்தோம், அதனால வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு அலகார்ட் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே நாமினலா இருந்தது. ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காம சீக்கிரமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. புது ரெஸ்டாரண்ட்ங்கிறதுனாலையும் அட்மாஸ்பியர் ஒரு கலாரசனையோட இருந்ததுனாலையும் ஃபுட் எப்படி இருக்கும்ட்டு ரொம்பவே கியூரியஸா இருந்தது. பேபிகார்ன் ஃப்ரை ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்குது. பட் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கு. ரோல் உப்பு காரம் தான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. மஞ்சூரியன் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. மசாலாலாம் ரொம்ப கரெக்டா ஆட் பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ராவா போடாம. எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லை, கரெக்டா இருக்கு ஸ்பைசி. இதே டாப் வந்து பன்னீர் டிக்கா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது, கரெக்டா இருக்குது. மசாலாலாம் ரொம்ப கரெக்டா ஆட் பண்ணிருக்காங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். கீ ரோஸ் பர்த்டே கேர்ளுக்கு கேப்பா வச்சிடலாம்னு நினைக்கிறேன். சூப்பரா பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு உடஞ்சிட்டு ஓடுது கீ ரோஸ். கிரீன் சட்னி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. கீ ரோஸ் பொதுவாக சாப்பிட்றது இல்லை, பட் ஓகே நல்லா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் கேப்சிகம் கேரட் மட்டும்தான் ஜாஸ்தியாக தெரியுது. கோஸ்லாம் போட்டிருக்காங்க, வேறு எதுவும் போடல. 3 வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது உதிரியாக தான் இருக்குது, நல்லா வெந்திருக்குது. ஐ லைக் இட். பூண்டு கட் பண்ணி போட்டிருக்க சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்குது. நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு. புளி சாதம் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். ஃபுல்கா ஆனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்டா சூப்பராக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்கு. ரெகுலர் பன்னீர் பட்டர் மசாலாவோட ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கு. ரொட்டி நினைச்சேன், ஆலு பரோட்டா போல இருக்கு. சரி பரவாயில்ல, ஆலு கோபி மசாலா வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஆலு கோபி மசாலா ரொம்ப சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. நல்லா இருக்கு. ஆலு பரோட்டாவும் சூப்பர். பன்னீர் பீஸ் பாருங்க, நல்லா டைமண்ட் மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஒரு ரசனையோட இருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா பேஷனோட பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபேவரைட் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்கு. வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கு, அது ரொம்ப முக்கியம். போட்டு ஒரு புளியோதரை சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரான ஃப்ளேவர். உருளைக்கிழங்கு சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்கு. புளியோதரை வந்து சீரக சம்பா ரைஸ்ல பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் சீரக சம்பா ரைஸ்ல சாப்பிட்றேன். சூப்பரா இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கு புளியோதரையில. இனிமையா இருக்கு. நல்லா அட்ராக்டிவா தாளிச்சு கொட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ராவா எதுவும் இல்லாம. நல்லா கிரீமியா, நல்லா ரிச் டேஸ்ட்ல இருக்குது. கரெக்டா போட்டிருக்காங்க எல்லாமே. மாவடு கொடுத்துருக்காங்க, நல்லா சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பரா இருக்குது. ட்ரெடிஷ்னல் டிப்பிக்கல் ஐயராத்து டைப்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஊறுகாய் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சாஃப்ரான் ஸ்மெல் அப்படி கமன்னு நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்வீட், ஆனால் ஸ்வீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடலை, பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. அதனால நமக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக தெரியுது. இவ்வளோ ஸ்வீட் தான் போடணும். நல்லா இருக்கு.